சார் 1965 தருமபுரியில துவங்கப்பட்ட டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கு இன்னைக்கு 60 ஆண்டை நெருங்குகிறது. 60 ஆண்டை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு இந்த கலைவரங்கத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியில வாடிக்கையாளர்கள் அனைவருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. எங்களுக்கு இந்த 60வது ஆண்டு என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த ஏடிஓ அப்படின்னு மாதம் இருக்கக்கூடிய கணக்கெடுக்கக்கூடிய ஏடிஓ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு நிறுவனங்கள்ல டாப் 3 என்று சொல்லக்கூடிய 3 நிறுவனங்கள்ல எங்களுடைய டிஎன்சி சிட் ஃபண்ட் நிறுவனமும் இந்த முதல் 3 இடங்கள்ல பிடிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த 60வது ஆண்டுல இந்த ஏடிஓ 100 கோடி நாங்க இந்த ரீச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அதை எங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெருமையா நாங்க இந்த ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது இன்றல்ல நேற்றல்ல ஒரு நாள்ல சாதிச்சக்கூடிய சாதனை கிடையாது. இன்றைக்கு இந்த ஒரு நேர்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. என்னுடைய தந்தையார் அவர்கள் மறைந்த தந்தையார் அவர்கள் டி சின்னசாமி அவர்கள் தருமபுரியில நேர்மையோட செயல்பட்டு இந்த பணத்தை சரியான முறையில கொடுக்கணும்னு சொல்லி துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 60 ஆண்டுகள் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம்னாக்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான். இன்றைக்கு இன்னைக்கு இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டு செல்லாது என்ற காலத்திலையும் சரி, மற்ற இந்த கோவிட் காலத்திலும் சரி, எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் எல்லா இந்த தொகையும் ஒரு நாள் கூட தவறாமல் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லா மற்ற நிறுவனத்தை விட நாங்கள் ஒரு வாரத்திலே பேமெண்ட் கொடுக்கிறோம். இன்றைய வரலாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். 1 வீக்ல வித்தின் a வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆயிடுது. அதுக்கு காரணம் சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்கிட்ட இருக்கிறாங்க. 95% ப்ராம்ப்ட் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அது மிக பெருமையா சொல்றேன். அது வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எங்களுடைய சீட்ல புது குரூப்ல சேர்றதுக்கு அவர்களே அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்க சீட்ல சேர வைக்கிறாங்க. அப்படின்னு எங்களுடைய சேவை இதுவரை 10 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆயிருக்குது. 1 லட்சம் வாடிக்கையாளர் ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 36 வாடிக்கையாளர் இன்று வரை என்னுடைய சிட் ஃபண்ட்ல 1 லட்சம் முதல் 5 கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட் எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த சீட்டுனா சொன்னா உங்களுக்கு தெரியும், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு, பதிவு செய்யப்படாம நிறுவனம் வேறு. இது நீங்க நீங்க பிரச்சனைலாம் அதை ஒன்னா பார்க்காதீங்க. மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட அதிக வட்டி தர அதிக டிவிடெண்ட் தரேன்னு சொல்லி இந்த அன்ரிசர்ச் சிட் பதிவு செய்யப்படாத சிட் நடத்துறதுலாம் அவங்களால நடத்த முடியாம விட்டுட்டு போறதுனால சிட் ஃபண்ட்ல பணம் போட்டு ஏமாந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படாத இருக்கிறது தான் சொல்ல முடியும். எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனமே பணத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்க ஒழிய யாரும் நிறுத்திட்டு போவதோ இல்லை ஏமாத்திட்டு போக முடியாது. ஏன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இந்த குரூப்பை ஆரம்பிக்கிறோம். சீட்டு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சேவிங்ஸ் பத்தி எல்லாம் இளைஞர்கள்லாம் தெரியணும். இளைஞர்கள்லாம் இந்த சேவிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி மாணவர்களிடத்துல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதை அதன் அடிப்படையில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு சீட்ல பணம் கட்டக்கூடிய அளவுல கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதை விட சீட்ல போட்டா சேஃபா இருக்கும், பணம் பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரணும் என்றுதான் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிடுறோம். இங்க இருக்கக்கூடிய சீட்ல இருக்க அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சீட்ல போடுறாங்க. ஏன்னாக்க டிவிடெண்ட் 8% 12% கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். பணம் பாதுகாப்பாக இருக்கும். தேவையான நேரத்தில் சீட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மினி பேங்க் மாதிரி. இது அந்த பண்டைய காலத்துல துவங்கப்பட்ட இந்த சீட்டு நிறுவனம்ன்றது சேவிங்ஸ்ன்றது நம்ம நல்ல ஒரு இதை துவங்கி இருக்கிறாங்க. நம்ம இந்த சிட்ல போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காம இருக்கும் பட்சத்துல கடைசியில் எடுக்கும் போது இது ஒரு சேவிங்ஸா இருக்குது. அதுவே நமக்கு தேவையான பொழுது எடுக்கிறது பொழுது இது லோனாவும் எடுத்துக்கலாம். இந்த 2 விதமே சேர்ந்த கலந்துதான் சீட்டு. இந்த சீட்டை நிறுவனத்தை நான் டிஎன்சி பெயர்ல நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு உண்மையில நான் பெருமைப்படுகிறேன். இந்த வளர்ச்சி இந்த இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். உங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நல்ல நிறைய மக்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு. சரிங்களா? ஏன்னா எங்க போனாலும் ஏமாத்திடுறாங்க. நீங்க 60 வருஷம் பாரம்பரியமா பண்ணிருக்கீங்க. அவங்களை எப்படி நண்பத்தன்மை ஆக்குனீங்க? அது கொஞ்சம் அதான் சொல்றேன் இல்லைங்களா, பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் கண்டிப்பா சரியான முறையில் கொடுக்க முடியாது. பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் மாவட்ட பதிவாளரிடம் ஒரு 10 லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம். யார் பேர்ல? மாவட்ட பதிவாளர் பேர்லயே நடத்திட்டு இந்த 20 பேர்ல 25 நபர்கள் பதிவு செய்யப்படுறோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு கொடுத்துடுறோம். இதை நீங்க ஆன்லைன்ல போட்டு பாத்துக்கலாம். ஆன்லைன்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது, அது எவ்வளவு தொகை நடக்குது, அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறது. கோல்ட் லோன் போடுறாங்க. கோல்ட் லோன்லயே ஏமாத்திடுறாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க. லேட்டஸ்டா 2 மந்த்துக்கு முன்னாடி கூட நிறைய மக்கள் பதறினாங்க, அவ்வளவு அழுதாங்க. சோ அது மாதிரி இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அது என்ன பொறுத்தவரை சீட்டு நிறுவனம் இது மாதிரி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கண்டிப்பா அதுக்கு இதுவரையிலும் ரெக்கார்ட் கிடையாது. எந்த நிறுவனம் இது மாதிரி ஏமாற்றத்துக்கு ஒரு ஏன்னா அது சிஸ்டம் பக்காவா மாவட்ட பதிவாளர் கையில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுனால இது வராது. மற்றது நீ சொல்றீங்க பாத்தீங்களா, கோல்டு சமாச்சாரம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எப்படி நடத்துறாங்க? ஏன்னா மக்கள்கிட்ட இன்னைக்கு டைவர்ட் பண்றாங்க. நிறைய அதிக வட்டி கொடுக்குறேன்,
அது சதுரங்க வேட்டை படம் பார்த்திருப்பீங்க. நான் சினிமா துறையில சொல்றேன். முதல்ல ஆசை தூண்டுறாங்க பாருங்க, தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்துல போறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தவறுதலா நடத்திடுறாங்க. அது வேற. இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பொறுத்தவரை பாதுகாப்பானது. உங்களுடைய தொகை, உங்களோட பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும். பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சினிமா பார்த்துட்டீங்க. சினிமால எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க. அது வந்து நம்ம ஏமாறாம இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா வந்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு இது வந்து இன்சிடென்ட் உலகம் பூரா பரவிடுது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி ஏமாந்தார்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. இப்ப அது மாதிரி ஏமாற்றல் குறைஞ்சு வந்துருச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுறவங்களும் அடையாளம் காணப்படுகிறார்கள், உடனே தெரிஞ்சிடறாங்க. அதனால வந்து கண்டிப்பா இதுல வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட. இதை வந்து பதிவு செய்யப்பட்ட விதத்துல பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கிறது டோட்டலா வந்து அவாய்ட் ஆகும். ஆசைப்பட வேணாம். வட்டி சதவீதம் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்க சார். உங்க இதுல எவ்வளவு வெளிப்படைத்தன்மை இருக்கா இல்ல எப்படி சார்? அதான் சொல்றேன் நான். இதை பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பாத்துக்கலாம். எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது, எவ்வளவு ஏற்றி சொல்ல பத்தியா 100 கோடி மாதம், 100 கோடி வருஷம், 1200 கோடி அப்படின்னு போய் அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல போய் பார்க்கலாம். எந்த மட்டும் இல்ல, பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே போய் சிட் ஃபண்ட் லைன்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அத்தனை கம்பெனி எத்தனை குரூப் நடத்துறாங்க, அதோட மதிப்பு எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல எல்லாம் கம்ப்யூட்டர் ஓபன். சார் உங்களுக்கு பேங்க்ல 6% 7% சொல்றீங்க இல்லையா, அது வருது. சிட் ஃபண்டை பொறுத்தவரை 8% குறையாம வரும். 7 to 8%, அதிகபட்சம் 11, 12, 13% கிடைக்கும். ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து. குரூப்ல வந்து அதிகமா வந்து முதல்ல எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்க உங்களுக்கு டிவிடெண்ட் நிறைய கிடைக்கும். அது மாதிரி குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைச்சிடும். எல்லாருமே எடுக்காத ஆளுங்க கடைசியில் எடுக்கிறாங்க, டிவிடெண்ட் குறையும். அது மாதிரி குறையும். எப்படி 8% 9% கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பயலா இருக்கும் சார். சரிங்களா, இவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சில இடத்துல வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட வெயிட்டேஜ் குறைஞ்ச கம்மி பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இதை பொறுத்தவரை அப்படி இல்லை. வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு மாசம் ஏலம் விடுறோம். ஏலம் விட்டு யாரு ஏலம் எவ்வளவு கேட்டாங்க மூலம் எல்லாமே பதிவு செய்யப்படுறோம். அத்தனை மினிட்ஸ் மூலியமா மாவட்ட பதிவாளர் ரீச் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு முறையும் ஏலம் விடும்போது யார் ஏலத்தை கலந்துக்கிறாங்க, யார் இல்ல முதல் ஏலத்தில் எடுத்துட்டாங்க, 2வது ஏலம் எவ்வளவு போச்சு, 3வது எவ்வளவு போச்சு, அத்தனையுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால இதுல வந்து நல்ல நிறைய பேர் வந்து சீட் எடுக்கக்கூடிய இருந்தாங்கன்னாக்க டெஃபினட் டிவிடெண்ட்ல 13% கிடைக்கிறது. 60 வருஷமா நீங்க இந்த பாரம்பரியமா இந்த சிட் ஃபண்ட் நடத்துறீங்க. உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்க ஃபியூச்சர்ல இது பேங்கா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஐடியா இருக்கா? நிறைய பேர் இதான் கேட்கறாங்க. இந்த சிட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடியது நீங்க தான் இது சொல்றீங்க. அதேதான் சார், இது ஒரு எப்போ மினி பேங்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்பிஎஃப்சில பண்ண ஆரம்பிக்கலாம் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் பத்தி திங்க் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மக்கள் உங்களை நம்பி போட்ட மக்களை நீங்க எப்படி வந்து டிவைட் பண்ணி கொடுப்பீங்க? சார் கண்டிப்பா பேங்க்ல எல்லா பேங்க் இருக்கிற மாதிரி தான். நமக்கு என்ன வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன பத்திங்களா 1 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆயிருக்குனாங்க கண்டிப்பா பேங்க் தோண உடனே அத்தனை பேருமே பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. அத்தனை பேருக்கு வசதியா இருக்கும். எல்லாருமே வசதி. இப்ப வந்து நாங்க கொடுக்கக்கூடிய சீட்டு தொகை வந்து அடுத்த பேங்க்ல போட்டு டிடிஓ செக் கொடுக்குறோம். இப்ப இந்த பேங்க் ஆரம்பிச்சு எங்க பேங்க்ல எடுத்துக்கலாம். அதனால வந்து நல்ல வசதி வாடிக்கையாளர் பயன்படுத்துவோம். நம்பிக்கை நாம்ஸ் கண்டிப்பா ஆர்பிஐ நாம்ஸ் அதான் செய்ய முடியும். நான் தனியாலாம் பண்ண முடியாது. ஆர்பிஐ நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அந்த ஆர்பிஐ நாம்ஸ் படி தான் செயல்பட முடியும். சார் ஜிஎஸ்டி 18% இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான். நாங்க போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கள்ட்ட போய் பார்த்து எங்களுடைய பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டது என்னன்னாக்க, சார் பேங்க்ல வங்கியில வந்து டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க, அதே செயல் தான் சிட்லி நடக்குது. பணத்தை போட்டு இறுதியா எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி, அல்ல முதல்ல எடுக்கிறோம் லோன் மாதிரி, அதே செயல்பட தான் செய்யறோம். அதே நிதியின் தன்மை தான் பண்ணுது. இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க? இதுல வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கிறோம். ஆமா அசோசியேஷன் மூலமா போய் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவரை வந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்டர் கடிதத்தின் மூலியமா வந்து நிதியமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. அவங்களை வந்து நீங்க சிட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எடுத்துருங்க, இல்ல குறைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சார் எங்களுக்கு 50 கிளைகள் தான் சார் எங்களுக்கு. இதோட 46 கிளைகள் வந்துருச்சு. மதுரை, திருச்சி தான் இறுதியை ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு 4 கிளைகள் ஆரம்பிச்சுட்டு 50 கிளைகள் தான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டோட வெளியே போக மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்க செய்வோம். 60 வருஷம் உங்க வந்து அச்சீவ்மெண்ட் என்ன? அந்த 60 வருஷத்துல வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? சார் அதான் சொல்றீங்க, 10 லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளர் வந்து ரீச் ஆயிருக்குது. 1 லட்சம் சக்சஸ்ஃபுல் வாடிக்கையாளர், நேரடியா பணத்தை எங்க கையில வாங்கினவங்க 1 லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து 100 கோடி சொல்றோம் இல்லைங்களா, வருஷம் 1200 கோடி. இது வந்து 5000 கோடி சமமானது. 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணி ஆகணும்.
கமிட் ஆன என்னுடைய வாடிக்கையாளர்களை வந்து 5000 கோடி கலெக்ட் பண்ணணும், 5000 கோடி கொடுக்கணும், நம்பிக்கையை வந்து பெறணும். இறுதி வரல கடைசி சீட்டுகளை எடுத்துக்கணும் கொடுக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். இதுதான் நாங்க சம்பாரிச்சது. நல்ல வாடிக்கையாளர் எங்களுக்கு வந்து 62% 1% கஷ்டப்படைய கஸ்டமர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம். தருமபுரியில விஜய் வித்யாலயன்ற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அன்றைக்கு வந்து 87ல வந்து 150 மாணவர்கள் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு 32,000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடமும் என்னுடைய தருமபுரி பள்ளிக்கூடமும் 1 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு +2 முடிச்சுட்டு போனா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த முதல் நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி வாழ்க்கை தரத்துல வந்து ரொம்ப வந்து கிராம பகுதியில சிங்கிள் பேரண்ட் சொல்லுவோம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப குறைய இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். இவங்க முடிச்சுட்டு போனோம்னா +2 படிக்கிறது நீட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இது எல்லாம் வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமா செய்யறோம். விஜய் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமா தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். நான் வந்து 10 வருஷமா வாங்கிட்டா இருக்கேன். ஐ வெரி ப்ராம்ப்ட் சப்ஸ்கிரைபர். 1% இன்சென்டிவ்ல டிஃபால்ட் கிடையாது. வெரி குட். பக்கா பேமெண்ட் 10 வருஷம். உங்களுக்கு நாராயணன் தெரியுமா? சொல்லுங்க. நாராயணன் படிப்பாங்க மேட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. 10 வருஷமா கிட்டத்தட்ட 40 சீட்டு முடிச்சிட்டு வந்தேன். வெரி குட். ஆனா ப்ராம்ப்ட் பேமெண்ட்ல டிஃபால்ட் எல்லாம் பண்றேன் நானு. எப்ப பார்த்தாலும் செக்யூரிட்டி போட்டா ஆனா பண்ணா ஏதோ பண்ணான்றாங்க. நான் பிரைஸ் பெய்ட் அப் வேல்யூ இருக்கு. அந்த பெய்ட் அப் வேல்யூ வச்சு அதை ரெகக்னைஸ் பண்ணி பார்ட்டியோட தராதரத்தை பார்த்து பேமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. சரி, இது வந்து நான் உங்களுக்கு பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். சொல்லி சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். இல்ல சொல்லிடுறேன் சார். இது சார் சொல்லிடுறேன். இந்த பணம் போறது பொதுமக்களுடைய பணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கேட்கறது கேள்வி கரெக்ட். பொதுமக்கள் பணம் வந்து எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக நடைமுறை வச்சிருக்கோம். பேங்க்ல இருக்கிற மாதிரி எம்ஓடி பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வேல்யூ வரணும். ஏன்னா 5 கோடி வரை சீட் நடத்தணும். இன்னைக்கு பேங்க்ல போய் 1 கோடி வாங்க முடியுமா, 50 லட்சம் வாங்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு நாம்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இன்னைக்கு பெரிய சீட்ல ஜாயின் பண்றாங்கனாக்க எங்களுடைய நாம்ஸ் வந்து பேங்கை காட்டிலும் மிகவும் குறைவானது. அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மிக விரைவான அளவுல ஒரு பணம் கிடைக்கும். குறித்த நேரத்தில் சரியான தேதியில பணத்தோடு போகலாம் அப்படின்றது சீட்ல இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட். அதனால எல்லாரும் சீட்டுக்கு வந்து இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய நடைமுறையோட சீட்டில் இருக்கிற நடைமுறை ரொம்ப குறைவு. ஆனா பாதுகாப்பானது. பொதுமக்களுடைய பணம் அத்தனையும் பாதுகாப்பாது. அதை பாதுகாக்கிறதுனால தான் 60 ஆண்டுகள் நான் வளர்ந்து வந்திருக்கிறோம். இதனை வாடிக்கை கொண்டிருக்கிறோம். நன்றி சார். லேட் ஆனதுக்கு மீண்டும் சொல்றேன், சாரி கேட்டுக்கிறேன். லேட் ஆனது சாரி கேட்டுக்கிறேன். வயிற்று வலி போக்க என்ன பண்ணா காலையில எந்திரிச்ச உடனேயே வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சா அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமா, இந்த வயிற்று வலி போக்குவது என்பது மிகப்பெரிய கலை. நம் மூதாதையர் முன்னோர்கள்லாம் சொன்னதை மறந்துட்டு இன்னைக்கு அவசப்படுறோம். அது என்னன்னு சொல்ற பாருங்க. உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. என்னன்னா ஃப்ரூட்ஸ். வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. இந்த பழம் அந்த பழம் இல்லை, அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த பழத்தில் இருக்க சத்துக்கள் போயிட்டு வயிற்றுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை கிளியர் பண்ணி வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமா, ஓகே. சத்தியமும் காலில் வந்து சொல்றேன், நோட் பண்ணி. நான் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்றதுக்கு தான் வந்தேன். நீங்கள் நோட் பண்ணி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகாம செலவு பண்ணாம நல்லா இருக்குன்னா நான் சொல்லுதான் நோட் பண்ணுங்க. என்னன்னா ரைஸ் சாப்பிடுறது ரைஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஹெவி பண்ணிங்கன்னா அந்த காய்கறி சத்துக்களால கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத வயிற்று வலி இருந்தா கூட அந்த வயிற்று வலியை போக்க மாட்டாங்க. சரி, கடின உழைப்பு இவங்களுக்கு எல்லாருமே இருக்கு. அதனாலதான் இவங்க இந்த அளவுல வந்திருக்காங்க. கடின உழைப்பு இருக்கு நம்ம ஆளுங்கிட்ட எல்லாருக்கும். வேற விடாமுயற்சி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்தே இருக்காங்க. இனியா பேசுறேன் எல்லாம் நம்ம கிட்ட வேற ஏதாவது சொல்லுங்க. நல்ல தன்னம்பிக்கை தருது. உயரிய குறிக்கோள். நான் ஒன்று சொல்றேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சிறு சேமிப்பு சேர்க்கிற அந்த சேர்த்து வச்சுதான் நம்ம பெரிய ஆளா வர முடியும். அது எல்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க இங்க இருக்காங்க. உயரிய குறிக்கோள் அது அவங்களுக்கு இருக்கு. சார் நம்ம கிட்ட இருக்கே நீங்க சொல்லிட்டு இருக்கேன் சார், நல்லா பேசலாம் சார். சரி பரவாயில்ல, ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஷோல பார்க்கலாம். ஓகே, இதுவரை நீங்கள் பார்த்து செய்த அற்புதமான நிகழ்ச்சிகளுடைய டிஎன்சி தொலைக்காட்சியில் மருத்துவ நேரம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒரு ஆங்கர் வந்து கெஸ்ட் பேச விடாம எல்லா கேள்விகளும் சொல்லிட்டு வெறும் ஆமா சொல்றதா கான்செப்ட் தான். யார் மனசையும் புண்படுத்த திரும்பவும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.